வச்சு போலி செய்ய போகிறேன். எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. வெட்டி வச்சுருக்கேன். இதை மிக்சியில் போட்டு நல்லா மாவு அரைச்சின்னு வந்துடலாம். இந்த பாத்திரத்தில் 3/4 கப்பு மாவு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம கொஞ்சம் மஞ்சப்பொடி, உப்பு போட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு கலந்து வச்சிடலாம். பாருங்கள், மாவு பதத்துக்கு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுட்டேன். இப்போ அது மேலே கொஞ்சம் எண்ணெயை போட்டு நல்லா ஊற விட்டுடலாம். இந்த மாதிரி எண்ணெய் சொதன்னு பிசைஞ்சு வச்சிடணும். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். சிம்மில் வைக்கிறேன். கொஞ்சம் நெய் ஊற்றுறேன். ஒரு 4 ஸ்பூன். இப்போது வெல்லத்தை போடுறேன். வரட்டும். இப்போ இது நல்லா உருகி வரட்டும். இப்போது இந்த வெல்லம் நல்லா இதுவாகி போச்சு. இப்போது தேங்காய் போடலாம். அடுப்பை சிம்மிலேயே தான் வச்சுருக்கேன். இப்போது தேங்காய் போடலாம். நான் மிக்சியில் தான் துருவி வச்சுருக்கேன். போடலாம். அரைச்சதையும் போட்டுடலாம். நல்லா கெட்டி ஆயிடுச்சு. கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் வாசனைக்கு. இதை பாருங்கள், இப்போ நல்லா சுருண்டு இதை பாருங்கள் வந்துடுச்சு. நம்ம அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வச்சிடலாம். நான் ஒரு பால் கவர் எடுத்துருக்கேன். அதில் இந்த மைதா மாவை இப்படி போட்டுக்கலாம். நீங்கள் வாழை இலை கிடச்சா வாழை இலையில் கூட தட்டலாம். இதை இப்படி போட்டுட்டு இந்த மைதா மாவை இப்படி பரத்திக்கோங்க. இப்படி பரத்திடுங்க. அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா மாம்பழத்தை, அதை போட்டுக்குவோம். அதை போட்டுட்டு அதை அப்படியே மூடுவோம். இதை இப்படி மூடிடணும். இந்த பாருங்கள், இப்படி மூடிட்டோம். இப்போ மூடிட்டு கொஞ்சம் லேசாக எண்ணெயை கையில் தொட்டுக்கிட்டு அப்படியே தட்ட வேண்டியதுதான். அப்படியே தட்டிட்டு இது பாருங்கள், இப்படி தட்டிட்டேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சூடாகி போச்சு. இந்த கல்லில் இதை போட்டுடுவோம். மிதமான சூட்டில் வச்சு வேக வச்சு எடுக்கலாம். இப்போ திருப்பி போடலாம். திருப்பி போட்டுட்டு கொஞ்சம் நெய் ஊற்றலாம். இப்போ இந்த வாட்டி இன்னொரு வாட்டி திருப்பி போட்டுக்கலாம். இந்த பக்கமும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுத்து, எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா போலியும் செஞ்சிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி மாம்பழ போலி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்யூ.